வணக்கம். சிம்மம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையை ஒரு வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா, சவால் நிறைந்த ஒரு வாழ்க்கையாகத்தான் உங்களுடைய வாழ்க்கையானது இருக்கும். என்ன செய்யறது, என்ன செய்தா எந்த ஒரு இடத்துல இருந்து பிரச்சனைகள் வரும், எப்படியெல்லாம் வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும் என்று யாருக்குமே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் நீங்க இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டு இருப்பீங்க. இதிலிருந்து உங்களால் வெளியும் செல்ல முடியாது, உள்ளேயும் போக முடியாது. இந்த மாதிரி கஷ்டங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கையாகத்தான் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையானது நிச்சயமாக இருக்கும். நீங்க எப்போதுமே ஒரு எளிதான பாதையில செல்ல மாட்டீங்க. நீங்கள் இதுவரைக்கும் சென்ற பாதையாக இருக்கட்டும், சென்ற ஒரு சென்ற ஒரு அடித்தளமாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு சோதனை நிறைந்ததாக, ஒரு கஷ்டம் நிறைந்ததாக, எங்கிட்டு போனாலும் நீங்கள் காலை வைக்கிற இடம் எல்லாமே கஷ்டங்களும், சோதனைகளும், கோபங்களும் நிறைந்ததாக மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில் நிரம்பியிருக்கும். முக்கியமாக தடைகளும் நீங்கள் வைக்கக்கூடிய எல்லா விதமான அடிகளிலும் நிச்சயமாக வைக்கப்பட்டு கொண்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு இதைத்தான் நீங்கள் இதுவரைக்கும் அனுபவித்து கொண்டிருந்தீங்க. இந்த மாதிரி சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நடந்திருக்கும். இதற்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? உங்களுடைய ராசியின் அதிபதி சூரிய பகவான். சூரிய பகவான் தான் இதற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தார். அவர் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய அடிகள் எப்படி இருக்கணும் என்பதை தீர்மானித்தது உங்களுடைய அதிபதி தான். ஆனால் உங்கள் அதிபதியையும் குறை கூற முடியாது. இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய நேரமானது அப்படி இருக்கிறது. ஆனால் இப்படியே போய்விடுமா என்று கேட்டால் நிச்சயமாக நடக்காது. இது உங்களுக்கான ஒரு கஷ்டப்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். சூரியன் என்பது அதிகாரம், தலைமைத்துவம், பெருமை, வெளிச்சம். இந்த குணங்களை உங்களுக்கு கொடுக்கின்ற ஒரே ஒரு தெய்வம் என்றால் அது உங்களுடைய அதிபதி மட்டுமே. அவர்தான் உங்களுடன் இருந்து நீங்கள் எப்படி இருக்கணும், எப்படி வழி நடத்தணும் என்பதை உங்களுக்கு நிச்சயமாக கற்றுக் கொடுத்திருப்பார். ஆனால் அதே ஒரு நேரத்தில் இந்த ஒரு உயரத்தை அடைய நீங்கள் கடினமான சோதனைகளை கடக்க வேண்டிய ஒரு நிலையையும் அவர் தான் உருவாக்குவார். ஏன் அப்படின்னா, எப்பொழுதுமே நீங்கள் ஒரு தைரியமான மனிதர், எதற்கும் பயப்படாத ஒரு மனிதர். ஆனால் உங்களுக்கு வெற்றி மட்டும் எளிதாக கிடைக்கவே கூடாது. எளிதாக கிடைச்சிருச்சு அப்படின்னா அந்த ஒரு வெற்றியானது உங்களுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க என்பதை நீங்கள் மறந்துடுவீங்க. ஆனால் உங்களுக்கு நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய இடங்களில் ஃபுல்லாக சோதனைகளும் கஷ்டங்களும் உங்களுடைய வாழ்க்கையே தடைகளாக இருந்தது அப்படின்னா அதையெல்லாம் தாண்டி நீங்கள் ஒரு வெற்றியை அடைந்தீங்க அப்படின்னா அந்த ஒரு வெற்றியை உங்களால் மறக்க முடியுமா? அந்த ஒரு வெற்றியை நீங்கள் இன்னும் சாதாரணமாக விட்டு விடுவீங்களா? அதற்காண்டி நீங்கள் உயிர் போகின்ற அளவு வந்தாலும் அதற்காண்டி நீங்கள் போராடுவீங்க. அதற்காகத்தான் உங்களுடைய ராசியின் அதிபதி இந்த மாதிரி சில செயல்களை உங்களுடைய வாழ்க்கையில் செய்து கொண்டு இருக்கிறார். எனவே இதனை நினைத்து நீங்கள் வருத்தப்படக்கூடாது. இது உங்களுக்கான ஒரு காலம், சவால் நிறைந்த ஒரு காலம். உங்களுடைய வாழ்க்கை எப்போதும் சவால் நிறைந்ததாகத்தான் இருக்கும். இருந்தாலும் அந்த ஒரு சவாலை நீங்கள் தாண்டிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு எதிர்காலம் நிச்சயமாக காத்து கொண்டிருக்கும். எனவே நீங்கள் முடிந்த அளவுக்கு முயற்சி செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். உங்களுடைய கஷ்டங்களுக்கு ஒரு உண்மையான காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் ஒரு சாதாரண வாழ்க்கைக்காக பிறந்தவங்க கிடையாது. நீங்கள் உயர்ந்து நிற்க வேண்டிய ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர்கள், மற்றவங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனிதர். அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெரிய அளவுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒருவராக இருப்பீங்க. உங்களுக்குள்ளே எவ்வளவுதான் கஷ்டங்கள் இருந்தாலும் அதை நீங்கள் வெளியே காட்டிக்கொள்ளக்கூடாது. கஷ்டங்கள் எல்லாம் நிச்சயமாக ஒரு மனிதனுக்கு வரத்தான் செய்யும். அது அந்த மனிதன் எப்படி உடைத்து அதிலிருந்து வெளியே வரான், அதிலிருந்து அவனுடைய வாழ்க்கை நிச்சயமாக உயரும். உங்களுக்கும் இந்த ஒரு காலம் கஷ்டங்கள் நிறைந்த ஒரு காலங்களாக மட்டுமே இருக்கும். எதை பற்றியும் யோசிக்காதீங்க. உங்களுடைய கடின உழைப்பை போட்டுக்கொண்டே இருங்க. உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக போகும். எனவே முடிந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கணும்னு நினைங்க, மற்றவங்களுக்கு பின்மாதிரியாக இருக்கணும்னு ஒருபோதும் நினைக்காதீங்க. இது உங்களுடைய குணமும் கிடையாது. அதை நல்லா புரிந்து வச்சுக்கோங்க. முன்மாதிரி இருக்கணும். அதுக்காகத்தான் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தாமதங்கள், தடைகள், தோல்விகள் எல்லாமே ஏற்பட்டிருக்கும். எல்லாத்தையும் நீங்கள் தாண்டி வந்துக்கிட்டு இருப்பீங்க. நீங்கள் ஏன் முதல்ல வெற்றி பெறாமல் கடைசியில் வெற்றி பெறுகிறீங்க தெரியுமா? சூரியன் உங்களுக்கு வெற்றி கிடைத்தா இறுதி வரைக்கும் நிலையாக இருக்கக்கூடிய ஒரு வெற்றியை மட்டும்தான் கொடுப்பார். அதனால தான் ஆரம்பத்தில் கிடைக்கக்கூடிய வெற்றி தற்காலிகமாக உங்களுக்கு இருக்கும். ஆனால் நீங்கள் கடைசியில் அடையக்கூடிய அந்த வெற்றி இருக்கல்லவா, அது நிலையானதாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு வெற்றியாகத்தான் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரை தடையாக இருந்த விஷயங்கள் என்ன தெரியுமா? உங்களுடைய தவறான நம்பிக்கைகள். இந்த நம்பிக்கைகள் தான் உங்களுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்குள்ள உருவாக்கி கொண்டிருந்தது. உங்களை புரிந்து கொள்ளாத மனிதர்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தாங்க. அவங்களும் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை இதுவரைக்கும் கொடுத்து கொண்டிருந்தாங்க. உங்கள் மீது இருந்த அதிகமான எதிர்பார்ப்புகள் இதெல்லாம் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத அளவுக்கு உங்களுக்கு தடையாக மாறிவிட்டது. இன்னும் சில நேரங்களில் சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய ஈகோ கூட ஒரு தடையாக இருந்திருக்கும். உங்களுக்குள்ளே எப்பொழுதுமே ஈகோ இருக்கும். ஈகோ பார்த்து தான் நீங்கள் எப்பொழுதுமே பழகுவீங்க, நடந்து கொள்வீங்க. அந்த ஒரு ஈகோனால உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட்டு என்ன செய்வது, எந்தெந்த உறவுகளை எல்லாம் நீங்கள் முக்கியம் நினைச்சீங்களோ அந்த உறவுகளை எல்லாம் நீங்கள் நிச்சயமாக இழந்திருப்பீங்க. நீங்கள் யாரிடமும் தாழ்ந்து பேசாமல் இருந்திருப்பீங்க. அப்படி தாழ்ந்து பேசாமல் இருந்ததால் சில வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில் தள்ளி போயிருக்கும். ஆனால் அதே ஈகோ தான் உங்களை இன்று வரைக்கும் தாங்கி நிற்க வைத்து கொண்டிருக்கும். இந்த மாதிரி சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நடந்திருக்கும். உங்களுடைய வாழ்க்கை மற்றவங்ககிட்ட இருந்து
வேறுபடுவதற்கான காரணம் என்ன தெரியுமா? அதுக்கு நீங்கள் மட்டும் காரணம் கிடையாது. நீங்கள் எப்போதும் தனித்துவமான பாதையில் செல்லக்கூடிய ஒரு மனிதராக இருப்பீங்க. யாரையும் பிடித்து பின்னால் போகணும் அப்படின்னு நினைக்க மாட்டீங்க. உங்களுக்கான ஒரு பாதையை நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க. அந்த ஒரு பாதையில் நீங்கள் செல்லுவீங்க. இவன் இதில் போயிட்டான், நானும் அதில் தான் போவேன் அப்படின்னு நீங்கள் குதிக்க மாட்டீங்க. எப்பொழுதுமே எனக்குன்னு ஒரு தனி வழி இருக்கும். அதில் தான் நான் பயணிப்பேன். அதுதான் எனக்கு வெற்றியையும் கொடுக்கும். அப்படி நினைத்து கொண்டு நீங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு மனிதராக இருப்பீங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள், நீங்கள் சந்திக்கக்கூடிய அனுபவங்கள், இவை அனைத்துமே மற்றவங்களிடமிருந்து வேறுபட்டவையாக இருக்கும். நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத கஷ்டங்களை உங்களுக்குள்ள கொடுக்கக்கூடியவையாக இருக்கும். அதனால தாங்க உங்களுடைய வாழ்க்கை ஒரு பெரிய கதை போல போய்க்கொண்டே இருக்கும். ஆனால் இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் மட்டும்தான் நிறைந்திருக்கும். எனக்கு எப்பொழுது நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். நீங்கள் எவ்வளவோ தடைகளை தாண்டி வந்து கொண்டு இருக்கீங்க. ஆனால் இனிமேலும் நீங்கள் தடைகளை நிச்சயமாக தாண்டுவீங்க. ஆனால் அந்த தடைகளை தாண்டினால் மட்டுமே உங்களுடைய வெற்றியானது உங்களுடைய கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அந்த ஒரு வெற்றி தெரிவதற்கான ஒரு வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். எனவே வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றியானது கிடைக்கும். கிடைத்து இது உங்களுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய ஒரு இடத்திற்கு நிச்சயமாக கொண்டு செல்லும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக கிடைக்கும். அந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தினால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு இடத்திற்கு உங்களால் போக முடியும். எனவே வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு நடக்கப் போவது என்ன என்று தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளில் இதுவரை தீராமல் இருந்த கஷ்டங்கள் எல்லாம் தீர ஆரம்பிக்கும். முக்கியமாக எந்தெந்த கஷ்டங்கள் தெரியுமா தீரும்? பண தட்டுப்பாடுங்க. பணத்தினால் நீங்கள் எவ்வளவோ எத்தனையோ மனிதர்களிடம் போய் நின்றுருப்பீங்க. ஆனால் அவங்க யாருமே உங்களை மதிச்சிருக்க மாட்டாங்க. மதிக்காமல் தேவையில்லாத வார்த்தைகளால் பேசியிருப்பாங்க. அப்படி பேசிய அனைவருமே உங்களுடைய வாழ்க்கையில இனிமேல் உங்களை தேடி வருவாங்க. அந்த அளவுக்கு போதுங்கிற அளவுக்கு உங்களுக்கு பணமானது கிடைக்கும். கிடைத்து நீங்கள் அதை வைத்து எப்படி வாழணும் என்பதை தெரிந்து அதன்படி வாழ ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய உறவுக்குள்ள பிரச்சனைகளானது ஏற்பட்டிருக்கும். அந்த பிரச்சனைகளுக்கும் இந்த ஒரு நேரத்தில் தீர்வானது கிடைக்கும். வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் இந்த ஒரு நேரத்தில் தீரும். இவை எல்லாத்துக்குமே ஒரு மெதுவான ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு நிச்சயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. அந்த கிடைத்தவுடன் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக நிச்சயமாக மாறும். நீங்கள் இவ்வளவு நாள் காத்திருந்த ஒரு விஷயம் இப்போது அது நடக்க ஆரம்பிக்கும். அந்த ஒரு விஷயத்தின் மூலம் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாகவும் மாறும். இது ஒரு வேலை வாய்ப்பாக கூட இருக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு உயர்வுக்கான ஒரு வாய்ப்பாக கூட இருக்கலாம். இல்லை அப்படின்னாலும் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக கூட இருக்கலாம். ஆனால் இந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய மனிதர் வரப்போகிறார். அந்த ஒரு மனிதர் உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக நிச்சயமாக இருப்பார். இல்லை அப்படின்னா ஒரு ஆதரவாக கூட இருப்பார். ஆனால் அந்த ஒரு மனிதர் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக வருவார். வந்து அவர் உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றி கொடுப்பார். அவர் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றமானது ஏற்படும். அந்த மாற்றத்தின் மூலம் உங்களுடைய வாழ்க்கை மிக பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். நீங்கள் கீழே இருந்து மேலே செல்லக்கூடிய அந்த ஒரு பயணம் இருக்குல்லவா, இந்த ஒரு பயணம் ஒரு சுலபமான ஒரு பயணமாக இருக்காது. ஆனால் அது உறுதியானதாக இருக்கும். என்றைக்குமே உங்களை விட்டு மாறாததாக இருக்கும். எப்பொழுதுமே நிலையானதாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பயணமாக நிச்சயமாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய திறமையாலும் உழைப்பாலும் மற்றும் சரியான மனிதர்களின் உதவியாலும் நீங்கள் மேலே சென்றிருப்பீங்க. இந்த மாதிரி சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும். இதனால் என்ன செய்கிறது என்ன செய்யக்கூடாது என்பது தெரியாமல் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இன்னும் கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பீங்க. இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய 5 முக்கிய ரகசியங்கள் என்ன தெரியுமா? முதல் விஷயமாக இருப்பது உங்களுடைய ஈகோ தாங்க. உங்களுடைய ஈகோவை மட்டும் நீங்கள் கட்டுப்படுத்தி வைத்து கொண்டாலே போதுங்க. உங்களுக்கு தேவையான இடத்துல தாழ்மை காட்ட வேண்டும். எங்கெல்லாம் நீங்கள் பணிந்து போகணுமோ அந்த இடத்துல பணிந்து போனால் மட்டும்தான் உங்களுக்கான காரியங்கள் நடக்கும். ஆனால் நீங்கள் எந்த இடத்துலையும் பணிந்து போக மாட்டீங்க. இதுவே உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு சிக்கல்களை உருவாக்கும். ஆனால் இனிமேல் நீங்கள் பணிந்து உங்களுடைய ஈகோவை மறந்து போங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அடுத்த ஒரு கட்டத்தை நோக்கி செல்லும். இரண்டாவதாக இருப்பது என்ன தெரியுமா? உங்களுடைய முடிவுகளை நீங்கள் தைரியமாக எடுக்கணும். தைரியமாக எடுத்தாக மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் எல்லாத்தையும் நிறைவேற்றி வைக்க முடியும். மூன்றாவதாக இருப்பது சரியான மனிதர்களை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். தேர்ந்தெடுத்தால் மட்டுமே அவங்களுடன் சேர்ந்து உங்களால் செயல்பட முடியும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மனிதர்கள் வருவார்கள். அவர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து பழகுங்கள். இல்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் நிச்சயமாக ஏற்படும். நான்காவதாக இருப்பது உங்களுடைய நேரத்தை நீங்கள் வீணடிக்கக்கூடாதுங்க. தேவையில்லாத விஷயங்களில் சேர்ந்து உங்களுடைய நேரத்தை நீங்கள் வீணடிக்காமல் உங்களுடைய இலக்கில் நீங்கள் கவனம் செலுத்துங்க. நம்முடைய வாழ்க்கை எதை நோக்கி போகணுமோ, எப்படி அந்த விஷயங்களெல்லாம் செய்யணுமோ அப்படிங்கிறத நீங்கள் உங்களுடைய கவனத்தை மட்டும் செலுத்துங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு வந்துவிடும். ஐந்தாவதாக இருப்பது உங்கள் மீது முழு நம்பிக்கையை நீங்கள் வைத்திருக்க வேண்டும். அந்த நம்பிக்கையுடன் நீங்கள் இருந்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும்.